السلام عليكم ورحمة الله وبركاته. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أرسله بالحق بشيرا ونذيرا. ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا إلى آية آخر. وقال نبينا صلى الله عليه وسلم: سئل عن صوم اثنين فقال فيه ولدت وفيه أنزل عليه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதமான ஜும்மாவினுடைய பெருநாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அனைத்து விதமான பரக்கத்துக்களையும் அனைத்து விதமான ரஹ்மத்துக்களையும் அல்லாஹ் தந்தல்வானாக. அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பூவியிலே வந்துதித்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதம் இன்று இரவு பிறக்க இருக்குகின்றது. இந்த மாதத்தை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான முஹப்பத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவர்கள் மீது புகழ் மாலை பாடியும் அவர்களுடைய வரலாற்று நிகழ்ச்சிகளை நினைவு கூறி மீலாதை மிகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு வழக்கம் உள்ளவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் ஆண்டுதோறும் நம்முடைய ஊரில் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ் பாடக்கூடிய நிகழ்வும் அவருடைய வரலாற்று நிகழ்வுகளை நினைவு கூறக்கூடிய மார்க்க சொற்பொழிவுகளும் நடைபெற இருக்கின்றது. பொதுவாக நபிமார்களுடைய பிறந்த நாட்களை சலாமத்து நிறைந்த நாட்கள் என அல் குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றார். நபிமார்கள் பிறந்த நாட்களை சலாமத்துடைய நாட்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அடையாளப்படுத்துகின்றார். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல் குர்ஆன் ஷரீஃபிலே அவருடைய பிறப்பு குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, வசலாமுன் அலைஹி யௌம உலித வ யௌம யமூது வ யௌம யுபஅஸு ஹய்யா. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளிலும் அவர்கள் இறக்கும் நாளிலும் மறுமையில் அவர் உயிர் பெற்றெழும் நாளிலும் அவர் மீது சலாம் நிலைத்திருக்கும் என்று அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகின்றார். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாட்களில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை அவருடைய வாழ்நாட்களில் கடைபிடித்தார்கள். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தாங்கள் நோன்பு நோக்குகின்றீர்களே, என்ன காரணம் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கும் பொழுது, ஃபீஹி உலித்து வ ஃபீஹி உன்ஸில அலைய,
அந்த திங்கட்கிழமை தான் நான் பிறந்தேன். ஒஃபீஹி உன்சில அலைய, அந்த திங்கட்கிழமை தான் எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என் மீது வஹியை இறக்கினான். எனவே நான் திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறேன் என்று பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ் கிதாபுகளிலே நாம் பார்க்க முடிகின்றது. எனவே நபிமார்களுடைய பிறப்பு அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் அருட்கொடை. எவர் நபிமார்களை தம்மோடு இணைத்துக் கொண்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கை ஈமானுடைய ஜோதியால் நிரப்பப்படும் என்று அல் குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்கள் பச்சளம் குழந்தையாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நைல் நதியிலே மிதந்து வந்து கரை ஒதுங்கக்கூடிய நேரத்திலே ஆசியா அம்மையார் அந்த பச்சிளம் குழந்தையை பார்த்ததும் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அதே அல் குர்ஆன் ஷரீஃபில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், வகாலத் இம்ராத்து ஃபிர்அவுன குர்ரத ஐனி லி வலக. ஆசியா அம்மையார் அவர்கள் பச்சிளம் குழந்தையாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததும் சொன்ன வார்த்தை, இந்த குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கின்றது என்று ஃபிரௌனிடத்தில் ஆசியா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகள் நமக்கு தெரியும். அவர்கள் நைல் நதியிலே மிதந்து வரக்கூடிய நேரத்திலே, அப்பொழுது மாலை பொழுதில் தன்னுடைய கணவரோடு ஆசியா அம்மையார் அவர்கள் பொழுதுகளை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிதந்து வந்த அந்த பெட்டியை திறக்குகின்றார்கள். அழகான குழந்தை. அதை பார்த்ததும் இந்த குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கின்றது என்று ஆசியா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஒரு வார்த்தை ஃபிரௌனுடைய அரண்மனையில் ஆசியா அம்மையார் அவர்களை வளர்த்ததனுடைய வெளிப்பாடாக சுவனத்தில் ஆசியா அம்மையார் அவர்கள் இடம்பெறுவார்கள் என்று பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் அளவிற்கு ஆசியா அம்மையார் அவர்கள் சிறந்தார்கள். பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, சுவனத்து பெண்களில் சிறந்த பெண்கள் யார் என்று பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கக்கூடிய நேரத்திலே ஹதீஜா அம்மையார், பெருமானாருடைய மனைவி ஹதீஜா அம்மையார் சுவனத்து பெண்களில் மிக சிறந்த பெண்மணி. இரண்டாவது பெருமானாருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சுவன பெண்களில் மிக சிறந்த பெண்மணி. மூன்றாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம். நான்காவது ஃபிரௌனுடைய மனைவி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கையில் எடுத்து அவர்களை வளர்த்த அன்னை ஆசியா அம்மையார் அவர்கள். இந்த 4 நபர்களும் சுவன பெண்களில் சிறந்த பெண்கள் என்று பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பல்கீஸ் அம்மையார் அவர்கள் தன்னை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இணைத்துக் கொண்டார்கள். அவருடைய வரலாறுகள் நீண்டது. அல் குறித்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது, காலத் ரப்பி இன்னி லலம்து நப்சி வ அஸ்லம்து மா சுலைமான் லில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் நானும் முற்றிலும் வழிபட்டு முஸ்லிம் ஆகிறேன் என்று பல்கீஸ் அம்மையார் அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இணைந்து முஸ்லிமாக தன்னை இணைத்துக் கொண்டார்கள். எனவே அவருடைய வாழ்க்கை மிகவும் சிறந்ததாக அமைந்தது. எப்போது நாம் நமது நபியினுடைய தொடர்பாக எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நம்மோடு அவர்களை இணைத்து நாம் கொள்ளும் பொழுது நம்முடைய ஈமானுடைய ஜோதியில் நாம் கலந்து விடுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இப்போது இருக்கக்கூடிய மக்கள் எங்கு சென்று கொண்டு இருக்கின்றார்கள்? நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய நடைமுறைகளும் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது? வாழ்க்கையினுடைய அனைத்து விதமான வழிமுறைகளையும்
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறைகள் இருக்க இந்த சமூகம் யாரை இன்று வழிபட்டு கொண்டு இருக்குகின்றது, யாரை பின்பற்றி கொண்டு இருக்குகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நஜ்ஜாசி மன்னரிடத்திலே ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிய வார்த்தையை போல இன்றைய சமூகம் இருந்து கொண்டு இருக்குகின்றது. ஐயுகல் முல்க் குன்னா கௌமன் அஹ்ல் ஜாஹிலியா. அந்த நஜ்ஜாசி மன்னரிடத்திலே ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், மன்னரே, நாங்கள் நன்மை தீமையை பிரித்தறிய தெரியாத அறியாமை மக்களாக இருக்குகிறோம். நஅபுது அஸ்னாம வ நஅகுலுல் மைத்தத, கற்சிலைகளை நாங்கள் வணங்குகிறோம். வ நஅகுலுல் மைத்தத, செத்து போன பிராணிகளை கூட நாங்கள் உண்டு வந்தோம். வ நஅத்தில் ஃபவாஹிஸ வ நக்தஅல் அர்ஹாம வ நஸியல் ஜவா வ யகுலுல் கவிய மின்னல் லஈஃப், ஆபாசமான செயல்களை நாங்கள் செய்து வந்தோம். உறவுகளை மதிக்காமல் அந்த உறவுகளை துண்டித்து நாங்கள் வாழ்ந்து வந்தோம். எங்களில் யார் ஏழையோ வலியவர்களோ அவர்களை பலமாக இருக்கக்கூடிய நாங்கள், எங்களில் யார் பலகீனமாக இருக்கின்றார்களோ அவர்களை, எங்களில் இருக்கக்கூடிய வலிமையானவர்கள் சக்தி பெற்றவர்கள் அடக்கி அவருடைய உரிமைகளை நாங்கள் மறுத்து வந்தோம். இந்த நிலையில்தான் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து விதமான ஜோதியாக எங்களுக்கு உதயமாகி அனைத்தையும் விளக்கக்கூடிய கலங்கரை விளக்காக பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு திகழ்ந்தார்கள் என்று நஜ்ஜாசி மன்னரிடத்திலே ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதல் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு அந்த மன்னரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிலாகித்து கூறிய வரலாறுகள் அதிகம். அந்த அறியாமை மக்களில் இருந்த மூட பழக்கங்கள் எங்களிடத்தில் தொற்றிக் கொண்டு இருக்குகின்றதோ, பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் நம்முடைய வழிமுறையாக இல்லாமல் வேறு யாரையோ ரோல் மாடலாக, வேறு யாரோ நம்முடைய தலைவராக, வேறு யாரோ நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்கு திட்டங்களை தீட்டக்கூடிய வழிகாட்டியாக எண்ணிக்கொண்டிருப்பதுதான் வேதனையிலும் வேதனையாக இருக்குகின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் தான் நம்முடைய எல்லா விதமான தேவைகளுக்கும் எல்லா விதமான காரியங்களுக்கும் போதுமானதாக இருக்குகின்றது, வழியாக இருக்குகின்றது. லக்கத் கான ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகள் தான் அழகிய முன்மாதிரி இருக்குகின்றது என்று அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றார். முதலில் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை நாம் முதலிலே புரிய வேண்டும். அருமையானவர்களே, பெருமானாரை புரிந்தால்தான் அவருடைய மகத்துவங்கள் நமக்கு தெரியும். அவர்களை புரியாமல் அவருடைய மேன்மைகள் நமக்கு தெரிய வராது. ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல் குர்ஆன் ஷரீஃபில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், நபியே, நாம் உம்மை அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பி இருக்குகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டது மனித கோடிகளுக்கு அருட்கொடை. மனிதர்களுக்கு அது ரஹ்மத், அது அருள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்தது பேர் உபகாரம். அவர்களோடு உண்டான நம்முடைய தொடர்பு என்ன, எப்படி நாம் அவர்களுடைய தொடர்பை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விவரத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே சொல்லும் பொழுது, லக்கது மன்னல்லாஹு அலல் முஹ்மினீன இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக அல்லாஹ் முஃமின்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றான். இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்தே ஒரு இறை தூதரை, அவர்களிலிருந்தே ஒரு ரசூலை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அருளி இருப்பது, அவர்களுக்கு கொடுத்திருப்பது இருக்குகின்றதே பெரும் அருட்கொடை என்று அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றான். காரணம், யதுலு அலைஹிம் ஆயாத்திஹி, அந்த நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கின்றார்கள். வயுஸக்கீஹிம், பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்குகின்றார்கள்.
வயுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்குகின்றார்கள் என்று பெருமானாருடைய சிலாஹித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் அருட்கொடை, நமக்கு கிடைத்தது பெரும் ரஹ்மத். இதை உணர்ந்தவர்தான் அக்காலகட்டத்திலே வாழ்ந்த நஜ்ஜாசி மன்னர். முஸ்லிம்கள் எல்லாம் துன்புறுத்தப்பட்டு நாட்டை விட்டு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்ட நேரத்திலே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில் சென்றதுதான் முதல் ஹிஜ்ரத். அப்பொழுது முஸ்லிம்களுக்கு ஆதரவாக அடைக்கலம் கொடுத்தவர் நஜ்ஜாசி மன்னர். அவர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியலை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டவர். பெருமானாருடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையாக, நபியை முன்மாதிரியாக எடுத்து செயல்பட்டார்கள். நபியை தன்னுடைய ரஹ்மத்தாக அவர்கள் உணர்ந்தார்கள். அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் நபியை அவர்களுடைய வரலாறுகள் தெரியும், அவர்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட ரஹ்மத் என்பதை உணர்ந்தார்கள். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வரிசையில் உண்டானவர்கள் தான் அபூ தாலிப். பெருமானாருக்கு எத்தனையோ உதவிகளுக்கு காரணமாக இருந்தார். ஆனால் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அபூ தாலிப். தி 100 என்ற நூலை எழுதிய கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த மைக்கேல் ஹஜ் ஹார்ட் என்று சொல்லக்கூடியவர் 100 நபர்களை பட்டியலிட்டு அதில் முதன்மையானவராக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தினார். உலக தலைவர்களில் பெருமானார் தான் முதன்மையானவர் என்று தன்னுடைய புக்கிலே பெருமானாரை முன்னிலைப்படுத்தினார். ஆனால் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெர்னார்ட் ஷா, அதே போன்று நம்முடைய இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி பாடுபட்ட மகாத்மா காந்தி, அதே போன்று தந்தை பெரியார் போன்றவர்கள் தீனுல் இஸ்லாத்தை விளங்கினார்கள். அதனுடைய எல்லா விதமான செய்திகளையும் உள்வாங்கி இருந்தார்கள். அதை உண்மை என அறிந்திருந்தார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெருமானாருடைய ரஹ்மத்தை அவர்கள், பெருமானார் அகிலத்து உலகத்திற்கு அருட்கொடை, அவர்கள்தான் சிறந்த வழிகாட்டி என்பதை உணர்ந்திருந்தும் அவர்கள் அதை ஏற்கவில்லை. அதன் பிரகாரம் நடக்கவில்லை. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் உண்டு. அதுதான் பெருமானாருடைய சிறப்பு அம்சம். ஒரு செல்வந்தருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நிறைய முன்மாதிரி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாஸுக்கும் ஷாமுக்கும் வியாபாரியாக சென்று பெரும் செல்வந்தார்களாக வாழ்ந்தார்களே, இது செல்வந்தவர்களுக்கு ரோல் மாடல். பெரியோர்களே, ஒரு ஏழைக்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி. அபூ தாலிப் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கிலே 3 ஆண்டுகள் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வாழ்க்கை ஏழைகளுக்கு அது முன்மாதிரி. ஒரு ஆட்சியாளருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி. மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு அந்த மக்களை வழிநடத்தினார்கள். அந்நிய மக்களை அரவணைத்து சென்றதிலும், பத்ருடைய யுத்தம் நடைபெற்ற அதிலே வெற்றி பெற்ற பொழுதிலும், ஹுனைனுடைய யுத்தம் நடைபெற்ற அதிலே வெற்றி பெற்ற போதிலும், புனித மக்கமா நகரம் வெற்றி பெற்ற போதிலும், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை எதிர்த்தவர்களை, தனக்கு தீங்கிழைத்தவர்களை பழிவாங்காமல் விசாலமான குணத்தோடு நடந்து கொண்டார்களே, இது ஆட்சியாளர்களுக்கு முன்மாதிரி. தன்னிடத்தில் எல்லா விதமான அதிகாரங்கள் இருந்தும், பழிவாங்குவதற்கு எல்லா விதமான சூழல்கள் அவர்களுக்கு சாதகமாக இருந்தும், பெரும் விசால தன்மையோடு அனைவர்களையும் மன்னித்தார்களே, இது ஆட்சியாளர்களுக்கு முன்மாதிரி. பெருமானாருடைய வாழ்க்கை. ஒரு தந்தைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி, ஒரு கணவனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முன்மாதிரி, ஒரு நீதிபதிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி, ஒரு தலைவனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி,
ஒரு கள வீரனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி, ஒரு ஆசிரியருக்கு, ஒரு இளைஞனுக்கு, ஒரு மாணவனுக்கு, இப்படியாக உலகத்தில் என்ன என்ன துறைகள் எல்லாம் இருக்குகின்றதோ அனைத்துக்கும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள். பெரியோர்களே, சகோதரர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்ளாத துறைகள் கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்திற்கும் தீர்வு இருக்குகின்றது, ரோல் மாடல் இருக்குகின்றது. அனைத்தையும் செயல்முறைப்படுத்துவதற்கு தான் பெருமானாருடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டு இருக்குகின்றது. பெரியோர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லை. ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனைகள், ஒரு நெருக்கடிகள் நமக்கு ஏற்படும் பொழுது யாரிடத்திலே நாம் முறையிடுகின்றோம்? யார் காண்பித்த வழியை நாம் கடைபிடிக்கின்றோம்? அவர்கள் எந்த வழியிலிருந்து நம்மை பின்பற்றி நடந்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் விடிவை ஏற்படுத்தி தந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். புனித மக்கமா நகரம் வெற்றி பெற்ற நேரத்திலே பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவினுடைய சாவியை ஏந்தி அக்காலகட்டங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கமா நகரத்திலே 2 ரக்காயத்து தொழுவதற்கு கூட அனுமதி தராத அன்றைய காவலர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கரத்திலே மக்கமா நகரம் வந்து சேருகின்றது. காபாவை தரிசிப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்றார்கள். அப்பொழுது அவர் நிற்கிறார். இப்பொழுது ஒரு ஆட்சியினுடைய மன்னராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கும் பொழுது அவர் பதறுகிறார். எங்கோ பெருமானார் நம்மை கொன்று ஒழித்து விடுவாரோ? ஒரு நேரத்தில் இந்த மக்கமா நகரத்திலே புனித காபாவிலே தொழுவதற்கு அனுமதி கேட்ட நேரத்திலே அனுமதி கொடுக்க மறுத்தோமே, அதற்கு பதிலாக நம்மை கொன்று விடுவார்களோ, நமக்கு ஏதாவது நோயினை தந்து விடுவார்களோ என்ற எண்ணம். அதோடு மட்டுமல்ல, தகாத வார்த்தைகள், மனம் வேதனைப்படும் அளவிற்கு கடுமையான வார்த்தையை உதித்தவர் பெருமானாருக்கு முன்பாக நிற்கிறார். அவருடைய கண்ணோட்டம் இப்படி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்று முதலாக அந்த காபாவிலே நுழைகின்றார்கள். எதிரே அவரை பார்த்ததும் தன்னுடைய மனோநிலையில் இவர் செய்த எல்லா விதமான தீமைகளும் தனக்கு முன்பாக வந்து நிற்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான பழிவாங்குதலையும், அவரை எந்த விதத்திலும் தண்டிக்காமல் அவரிடத்திலேயே அந்த சாவி காலம் முழுக்க இருக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்தார்கள் என்றெல்லாம் வரலாறுகளை நாம் பார்க்க முடிகின்றது. பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்திலே ஆட்சி அதிகாரங்கள் இருந்தாலும் யாரையும் பழிவாங்கியது கிடையாது. யாரிடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான முறையில் நடந்ததாக வரலாறுகள் இல்லை. மிருதுவான முறையில், மிக சாந்தமான முறையில், மிக நளினமான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கின்றது. எனவே தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே அகிலத்தாருக்கு உன் முன்மாதிரியாக உங்களை ரஹ்மத்தாக நாம் அனுப்பி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சிலாகித்து கூறும் அளவிற்கு அவருடைய வாழ்க்கையினுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளும் இருந்து இருக்கின்றது. இப்படிப்பட்ட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபீல் அவ்வல் மாதம் இன்ஷா அல்லாஹ் என்று பிறக்க இருக்கின்றது. பெருமானார் மீது எப்பொழுதுமே நம்முடைய நேசத்தையும் நம்முடைய முஹப்பத்தையும் எல்லா காலங்களிலும், ரபீல் அவ்வல் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் பெருமானார் மீது வைக்கக்கூடிய முஹப்பத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த முஹப்பத் இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷரில் நமக்கு உதவும், சொர்க்கத்தை பெற்றுத்தரும். சொர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கு பெருமானாருடைய ரெக்கமெண்டேஷன், சிபாரிசு நிச்சயமாக இருக்குகின்றது என்பதை சமூகம் உணர்ந்து எல்லா விஷயங்களிலும் பெருமானாருடைய வழிமுறை என்ன என்பதை நாம் சிந்தித்த அதன் பிரகாரம் பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் எல்லோரையும்